ஓம் சாந்தி. மே 11, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 7, 2025. 2005. சம்பூர்ணமான தூய்மைக்கான விரதத்தை கடைபிடிப்பதுடன் நான் என்ற உணர்வை அர்ப்பணிப்பதே சிவ ஜெயந்தியை கொண்டாடுதல் என்று அர்த்தம். இன்று தந்தை சிவன் குறிப்பாக தனது சாலிகிராம் குழந்தைகளை அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். குழந்தைகளான நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகளான உங்களின் மீது அதிக அளவு அன்புள்ளது. தந்தை அவதாரம் செய்த உடனேயே இந்த யஜ்யத்தை உருவாக்கினார். பிராமணர்கள் இல்லாமல் யஜ்யத்தை பூர்த்தி செய்ய முடியாது. இதனாலேயே இந்த பிறந்த நாள் அலௌகிகமானது, தனித்துவமானது, அழகானது. கல்பம் முழுவதிலும் வேறு எந்த ஒரு பிறந்த நாளும் ஒரே நாளில் தந்தையினதும் குழந்தைகளினதும் பிறந்த நாளாக இருக்க முடியாது. ஒருபோதும் அப்படி இருப்பதற்கான சாத்தியமும் இல்லை. தந்தை அஷரீரியானவர். ஒருபுறம் அவர் அஷரீரியானவர், மறுபுறம் நீங்கள் அவரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். தந்தை சிவனுக்கு மட்டுமே அவருக்கென்று ஒரு சரீரம் கிடையாது. இதனாலேயே அவர் தந்தை பிரம்மாவின் சரீரத்தில் அவதரிக்கின்றார். இந்த அவதாரத்தையே நீங்கள் ஒரு பிறந்த நாளின் வடிவத்தில் கொண்டாடுகின்றீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்களா அல்லது உங்களின் சொந்த பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கின்றீர்களா அல்லது வாழ்த்துக்களை பெற வந்துள்ளீர்களா? இதுவே ஒன்றாக இருப்பதற்காக குழந்தைகளால் தந்தைக்கு செய்யப்பட்ட சத்தியமாகும். இப்பொழுது சங்கமயுகத்தில் உங்களிடம் ஒன்றிணைந்த சகவாசம் உள்ளது. உங்களின் அவதாரம் ஒரே நேரத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் ஒன்றாகவே மாற்றத்திற்கான பணியை செய்கின்றீர்கள். அத்துடன் நீங்கள் பரந்தாமத்திற்கு வீட்டுக்கும் ஒன்றாகவே திரும்பிச் செல்வீர்கள். இது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான அன்பின் ரூபமாகும். பக்தர்களும் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை அழைப்பதுடன் பஜனை பாடுகிறார்கள். நீங்கள் அப்படி அழைப்பதில்லை. உங்களின் கொண்டாட்டம் என்றால் சமமானவர் ஆகுதல் என்று அர்த்தம். கொண்டாடுவது என்றால் சதா ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பறந்து கொண்டிருத்தல் என்று அர்த்தம். இதனாலேயே இது திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. திருவிழா என்றால் உற்சாகத்தை பேணுதல் என்று அர்த்தம். எனவே நீங்கள் சதா கொண்டாடுகின்றீர்கள். அதாவது நீங்கள் சதா உங்களின் உற்சாகத்தை பேணுகின்றீர்கள் தானே? இது அனைத்து நேரத்திலும் இருக்கின்றதா அல்லது சில நேரங்களில் மட்டும்தானா? உண்மையில் பிராமண வாழ்க்கையின் மூச்சே ஊக்கமும் உற்சாகமும் தான். எப்படி உங்களால் மூச்சு விடாமல் வாழ முடியாதோ அவ்வாறே ஊக்கமும் உற்சாகமும் இல்லாமல் பிராமண ஆத்மாக்களால் பிராமண வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் இதை அனுபவம் செய்கின்றீர்கள் தானே? பாருங்கள், நீங்கள் குறிப்பாக தொலைவிலிருந்து இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்துள்ளீர்கள். பாப்தாதாவிற்கு குழந்தைகளான உங்களின் பிறந்த நாளில் இருக்கும் சந்தோஷம் தனது சொந்த பிறந்த நாளை குறித்து இல்லை. இதனாலேயே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் தட்டுகள் நிறைந்த பல மில்லியன் மடங்கு சந்தோஷத்தையும் வாழ்த்துக்களையும் வழங்குகின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த தினத்தில் பாப்தாதா உண்மையான பக்தர்களையும் அதிக அளவில் நினைவு செய்கின்றார். அவர்கள் ஒரு நாளுக்கு மட்டும் விரதம் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ உங்களின் வாழ்க்கை முழுவதற்கும் சம்பூர்ணமான தூய்மைக்கான விரதத்தை கடைபிடிக்கின்றீர்கள். அவர்கள் உணவில் விரதம் இருக்கிறார்கள். நீங்களும் மனதின் உணவிற்கு விரதம் பிடிக்கின்றீர்கள். அதாவது வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் தூய்மையற்ற எண்ணங்கள். நீங்கள் உறுதியான விரதத்தை கடைபிடிக்கின்றீர்கள் தானே?
இரட்டை வெளிநாட்டவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். குமார்களே, கூறுங்கள், உங்களின் விரதத்தை உறுதியாக கடைபிடிக்கின்றீர்களா? அது உறுதியானதா? அது பலவீனம் அடையவில்லையே. மாயையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். நீங்கள் அனைவரும் உங்களின் கொடிகளை அசைக்கின்றீர்கள். நீங்கள் உங்களின் கொடிகளை அசைப்பதை மாயையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். நிச்சயமாக தூய்மையாக வேண்டும் என்ற விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் உங்களின் மனோபாவத்தை மேன்மையானது ஆக்கிக் கொள்ள வேண்டும். உங்களின் மனோபாவத்திற்கு ஏற்பவே உங்களின் பார்வையும் செயல்களும் இயல்பாகவே அப்படியாகும். எனவே நீங்கள் இத்தகைய விரதத்தை கடைபிடித்தீர்கள் தானே? தூய சுத்தமான மனோபாவம், தூய சுத்தமான பார்வை. நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது எதை பார்க்கின்றீர்கள்? நீங்கள் முகத்தை பார்க்கின்றீர்களா அல்லது நெற்றியின் மத்தியில் ஜொலிக்கும் ஆத்மாவை பார்க்கின்றீர்களா? ஒரு குழந்தை கூறினார், தான் மற்றவர்களுடன் பேசும் பொழுது அல்லது தான் எதையாவது செய்யும் பொழுது முகத்தை பார்த்த வண்ணமே அதை செய்ய வேண்டி உள்ளது என்றும் அதனால் அந்த நபரின் கண்களை நோக்கி பார்வை செல்கிறது என்றும் கூறினார். எவ்வாறாயினும் சில நேரங்களில் முகத்தை பார்க்கும் பொழுது உங்களின் மனோபாவம் சிறிது மாறுகிறது. பாப்தாதா கூறுகின்றார், கண்களுடன் கூடவே நெற்றியும் உள்ளது. எனவே உங்களால் நெற்றியின் மத்தியை பார்த்த வண்ணம் ஆத்மாவுடன் பேச முடியாதா? இப்பொழுது பாப்தாதா உங்களின் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். எனவே அவர் உங்களின் கண்களை பார்க்கின்றாரா அல்லது உங்களின் நெற்றியை பார்க்கின்றாரா என உங்களால் கூற முடியுமா? அவை இரண்டும் ஒன்றாகவே உள்ளன. எனவே முகத்தை பாருங்கள், ஆனால் முகத்தில் உள்ள நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை பாருங்கள். அதனால் இந்த விரதத்தை கடைபிடியுங்கள். நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றீர்கள், ஆனால் இப்பொழுது அதிக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஆத்மாவை பார்த்த வண்ணம் பேச வேண்டும். ஆத்மா ஆத்மாவுடன் பேசுகின்றார், ஆத்மா ஆத்மாவை பார்க்கின்றார். அப்பொழுது உங்களின் மனோபாவம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அத்துடன் கூடவே மற்றைய நன்மை என்னவென்றால் உங்களின் மனோபாவத்திற்கு ஏற்பவே சூழலும் உருவாக்கப்படும். மேன்மையான சூழலை உருவாக்குவதன் மூலம் உங்களின் சொந்த முயற்சியை செய்வதுடன் கூடவே நீங்கள் சேவையையும் செய்வீர்கள். எனவே அது இரட்டை நன்மை இல்லையா? எவ்வளவு தீய குணங்கள் நிறைந்த அல்லது தூய்மையற்ற எவர் இருந்தாலும் உங்களின் மனோபாவத்தால் உருவாக்கப்பட்ட சூழலால் அவர் மாறும்படியான மேன்மையான மனோபாவத்தை உருவாக்குங்கள். உங்களின் விழிப்புணர்விலும் உங்களின் ரூபத்திலும் சதா இந்த விரதம் இருக்க வேண்டும். தற்காலத்தில் பாப்தாதா குழந்தைகளின் அட்டவணைகளை பார்க்கின்றார். உங்களின் சொந்த மனோபாவத்தால் சூழலை உருவாக்குவதற்கு பதிலாக சில நேரங்களில் குழந்தைகள் மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட சூழலின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? தமது இதயபூர்வமான உரையாடல்களில் குழந்தைகள் மிக இனிமையான விஷயங்களை கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அவரின் சிறப்பியல்பு பிடித்திருக்கிறது. நான் அவரிடமிருந்து அதிகளவு ஒத்துழைப்பை பெறுகின்றேன். எவ்வாறாயினும் அந்த சிறப்பு இயல்பு இறைவனிடமிருந்து பெற்ற பரிசு. பிராமண வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய பேறுகளையும் சிறப்பு இயல்புகளையும் பெற்றுள்ளீர்களோ அவை பிரபு பிரசாத், இறைவனான பிரபுவிடமிருந்து பெற்ற படையல். அவை இறைவனின் பரிசுகள். எனவே நீங்கள் அருள்பவரை மறந்துவிட்டு பெறுபவர்களை நினைவு செய்கின்றீர்கள். பிரசாதம், அதாவது புனிதமான படையல், ஒரு பொழுதும் எவருடைய தனிப்பட்ட உடைமை கிடையாது. இதுவே பிரபு பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது. அதை இன்னாரின் பிரசாதம் என்று அழைப்பதில்லை. நீங்கள் ஒத்துழைப்பை பெறுகின்றீர்கள், அது நல்லது. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒத்துழைப்பை பெறச் செய்த அருள்பவரை மறக்காதீர்கள். எனவே நீங்கள் இந்த பிறந்த நாளுக்காக உறுதியான விரதத்தை கடைபிடிக்கின்றீர்களா? உங்களின் மனோபாவம் மாறிவிட்டதா? சம்பூர்ணமான தூய்மை, இதுவே உண்மையான விரதத்தை கடைபிடிப்பதுடன் ஒரு சத்தியத்தையும் செய்வதாகும். எனவே சோதித்து பாருங்கள். நீங்கள் பெரிய புற விகாரங்களின் விரதத்தை கடைபிடிக்கின்றீர்கள்,
ஆனால் அவற்றின் சிறிய குழந்தைகளிடமிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்களா? பொதுவாக இல்லறத்தவர்களுக்கு தமது குழந்தைகளை விட தமது பேர குழந்தைகளின் மீது அதிக அன்பு இருக்கும். தாய்மார்களான உங்களுக்கு அவர்களின் மீது அன்பு இருக்கிறதல்லவா? எனவே நீங்கள் பெரிய ரூபங்களை வென்றுவிட்டீர்கள். ஆனால் அவற்றின் சிறிய சூட்சுமமான வடிவங்கள் உங்களை தாக்கவில்லையே. உதாரணமாக சிலர் கூறுகிறார்கள், எனக்கு கவர்ச்சி இல்லை, ஆனால் எனக்கு அது பிடித்திருக்கிறது, நான் அதை அதிகம் விரும்புகின்றேன், ஆனால் நான் அதை நோக்கி கவரப்படவில்லை. நீங்கள் ஏன் குறிப்பாக அதை விரும்புகின்றீர்கள்? எனவே சிறிய வடிவங்களில் தூய்மையின்மையின் ஏதாவது சுவடுகள் எஞ்சி உள்ளதா என சோதித்து பாருங்கள். ஏனென்றால் ஒரு சுவட்டில் இருந்து சில நேரங்களில் முழு சந்ததியும் உருவாக்கப்பட முடியும். ஏதாவது விகாரம் வந்தால் அது பெரிய ரூபத்தில் அல்லது சிறிய ரூபத்தில் வந்தாலும் அதை விளைவிப்பது ஒரே ஒரு வார்த்தையே. அந்த ஒரு வார்த்தை நான் என்பதாகும். நான் என்ற ஷரீர உணர்வு. இந்த நான் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக அகங்காரம் ஏற்படும். அல்லது முழுமையான அகம்பாவம் இல்லாது விட்டால் கோபம் இருக்கும். ஏனென்றால் அகம்பாவத்தின் அடையாளம் அவரால் ஒரு இகழ்ச்சியான வார்த்தையையும் சகித்து கொள்ள முடியாமல் இருப்பதாகும். அதனால் அவர் கோபம் அடைவார். எனவே பக்தர்கள் ஒரு பலி கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த தினத்தில் உங்களிடம் நான் என்ற எல்லைக்கு உட்பட்ட உணர்வு என்ன இருந்தாலும் அதை தந்தையிடம் பலி கொடுத்து முடித்து விடுங்கள். நான் அதை செய்யவே வேண்டியுள்ளது, நான் அவ்வாறு ஆக வேண்டி உள்ளது என சிந்திக்காதீர்கள். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை செய்வதை பற்றி சிந்திக்காதீர்கள். நீங்கள் சக்திசாலிகள். எனவே சக்திசாலிகளாகி அதை முடித்து விடுங்கள். இது எதுவும் புதியதல்ல. எத்தனை கல்பங்களாக எத்தனை முறைகளாக நீங்கள் சம்பூர்ணமாகி உள்ளீர்கள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது எதுவும் புதிதல்ல. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் அவ்வாறு ஆகியுள்ளீர்கள். நீங்கள் ஏற்கனவே எப்படி ஆகினீர்களோ அப்படி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டும், அவ்வளவே. ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை நீங்கள் உருவாக்க வேண்டும். இதனாலேயே இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அதை மீண்டும் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் அதை உருவாக்க வேண்டும். இது சிரமமா அல்லது இலகுவானதா? சங்கமயுகத்தின் ஆசீர்வாதமான இலகு முயற்சி என்பதை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்றே பாப்தாதா நம்புகின்றார். இந்த பிறவியில் இலகு முயற்சிக்கான இந்த ஆசீர்வாதத்தை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே 21 பிறவிகளுக்கு இலகுவான வாழ்க்கையை பெறுவீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சிரமப்படுவதிலிருந்து விடுவிக்கவே வந்துள்ளார். நீங்கள் 63 பிறவிகளாக கடினமாக உழைத்து வந்தீர்கள். ஆகவே இப்பொழுது இந்த ஒரு பிறவியில் இறை அன்பினால் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். எங்கே அன்பு உள்ளதோ அங்கே எவ்விதமான சிரமமும் இல்லை. எங்கே சிரமம் உள்ளதோ அங்கு அன்பு இருக்காது. அதனால் இலகு முயற்சியாளர்களாக இருப்பதற்கான ஆசீர்வாதத்தை பாப்தாதா உங்களுக்கு கொடுக்கின்றார். விடுபடுவதற்கான வழிமுறை அன்பே ஆகும். உங்களின் இதயபூர்வமான தந்தை மீதான அன்பு. அன்பிலே திளைத்திருங்கள். இதற்கான பெரும் ஆயுதம் யந்த்ரா மன்மனாபவ் என்ற மந்திரமாகும். எனவே இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். எப்படி அதை பயன்படுத்துவது என உங்களுக்கு தெரியும் தானே? சங்கம யுகத்தில் இறை அன்பின் மூலமாக எப்படி நீங்கள் பல சக்திகளையும் நற்குணங்களையும் அதிக அளவான இந்த ஞானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுள்ளீர்கள் என பாப்தாதா பார்த்தார். ஆகவே இறைவனிடமிருந்து பெற்ற இந்த பொக்கிஷங்களையும் பரிசுகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். எனவே பாப்தாதாவிற்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டீர்களா? ஒவ்வொரு குழந்தையும் ஓர் இலகு முயற்சியாளர் ஆக வேண்டும். இலகுவாக, அதே நேரத்தில் தீவிரமாகவும் இருக்க வேண்டும். திட சங்கற்பத்தை பயன்படுத்துங்கள். நான் அப்படி ஆக வேண்டும், நான் அப்படி ஆகாது விட்டால் யார் ஆகுவார்?
நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கின்றேன், நான் ஒவ்வொரு கல்பமும் அப்படி ஆகுவேன். உங்களுக்குள் நிச்சயமாக இத்தகைய உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்வீர்கள் என கூறாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக அதை செய்யவே வேண்டும். இது நடக்கவே வேண்டும். அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இந்த தேசத்தையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த குழந்தைகளை பார்ப்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் அவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு முன்னால் இருக்கும் குழந்தைகளை மட்டும் பார்க்கவில்லை. இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் அவர் பார்க்கின்றார். பெரும்பான்மையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெளிநாடுகளில் இருந்தே வந்துள்ளன. வாழ்த்து மடல்கள், இமெயில்கள், அத்துடன் இதயபூர்வமான எண்ணங்களையும் பாபா பெற்றுள்ளார். தந்தை குழந்தைகளின் பாடலை பாடுகின்றார். நீங்களும் பாபா, நீங்கள் அற்புதங்களை செய்துள்ளீர்கள் என பாடுகிறீர்கள் தானே? ஆகவே தந்தையும் இனிய குழந்தைகளான உங்கள் அற்புதங்களை செய்துள்ள பாடல்களை பாடுகின்றார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் வெகு தொலைவில் இருப்பவர்கள் பாப்தாதாவின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என பாப்தாதா எப்பொழுதும் கூறுகின்றார். இன்று எங்குமுள்ள குழந்தைகளின் எண்ணங்களில் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்பதே உள்ளது. இந்த ஒளியானது பாப்தாதாவின் காதுகளை வந்தடைகின்றன. அத்துடன் எண்ணங்கள் அவரின் மனதை வந்தடைகின்றன. இவை வெறுமனே வாழ்த்து மடல்கள் மட்டுமல்ல. பெயரளவில் அவை வாழ்த்து மடல்கள், பெயரளவில் அவை கடிதங்கள். எவ்வாறாயினும் அவை மிக மகத்தான பரிசுகள், வைரங்களை விட மகத்தானவை. நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அத்துடன் களிப்படைகின்றீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டீர்கள். நீங்கள் 2 வயதாகவோ அல்லது 1 வயதாகவோ அல்லது 1 வாரம் வயதாகவோ இருந்தாலும் இதுவே யக்ஞத்தின் ஸ்தாபனைக்கான பிறந்த நாளாகும். பிராமணர்கள் அனைவரும் யக்ஞத்தில் வசிப்பவர்களே. இதனாலேயே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களுடன் கூடவே தனது இதயபூர்வமாக அதிக அளவு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். சதா ஆசீர்வாதங்களால் பராமரிக்கப்படுவதுடன் தொடர்ந்தும் பறந்து செல்லுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் பெறுவதும் இலகுதானே? இது இலகுவானதா? இது இலகுவானது என உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள், உங்களின் கொடிகளை அசையுங்கள். எனவே நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை கைவிடவில்லை தானே? அனைத்திலும் மிக இலகுவான முயற்சி ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதாகும். இதில் யோகம் அடங்கியுள்ளது. இதில் இந்த ஞானம் அடங்கியுள்ளது. இதில் தாரணை அடங்கியுள்ளது. இதில் சேவையும் அடங்கியுள்ளது. ஆசீர்வாதங்களை வழங்கி ஆசீர்வாதங்களை பெறுவதில் 4 பாடங்களும் அடங்கியுள்ளன. எனவே இரட்டை வெளிநாட்டவர்களே, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவது இலகுவானது தானே? இது இலகுவானதா? நீங்கள் முதலில் இங்கே வந்ததிலிருந்து 20 வருடங்களாக இந்த ஞானத்தில் இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் 20 வருடங்களாக வருகின்றீர்கள். ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். குழந்தைகள் எத்தனை நாடுகளிலிருந்து வந்துள்ளார்கள்? 69 என்று சொல்லப்பட்டது. வாழ்த்துக்கள். நீங்கள் 69வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக 69 நாடுகளில் இருந்து வந்துள்ளீர்கள். இது மிகவும் நல்லது. இங்கே வருவதில் எவ்வித சிரமமும் இருக்கவில்லை தானே? நீங்கள் இலகுவாக இங்கே வந்தீர்கள் அல்லவா? எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே எவ்விதமான சிரமமும் கிடையாது. எனவே இன்று என்ன விசேஷமான ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைவு செய்வீர்கள்? இலகு முயற்சியாளர்கள். இலகுவான எதையும் விரைவாக செய்ய முடியும். அதிகளவு முயற்சி தேவைப்படுகின்ற வேலையை கடினமாக இருக்கும். அதனால் அதற்கு நேரமும் எடுக்கும். எனவே நீங்கள் அனைவரும் யார்? இலகு முயற்சியாளர்கள். அதை கூறுங்கள். இதை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்களின் நாடுகளுக்கு திரும்பிச் சென்றதும் சிரமப்படுவதில் ஈடுபடாதீர்கள். சிரமப்படுகின்ற வேலை ஏதாவது உங்களுக்கு இருக்குமாயின் அப்பொழுது உங்களின் இதயபூர்வமாக பாபா, எனது பாபா என கூறுங்கள்.
சிரமப்படுவது முடிந்துவிடும். அச்சா, நீங்கள் இப்பொழுது கொண்டாடினீர்கள் தானே? தந்தை கொண்டாடினார், நீங்கள் அனைவரும் கொண்டாடினீர்கள். அச்சா, இப்பொழுது உங்களால் இந்த அபியாசத்தை ஒரு வினாடியில் செய்ய முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியும் தானே? அச்சா, பாப் தாதா அபியாசத்தை செய்வித்தார். சதா ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பேணுகின்ற எங்குமுள்ள மேன்மையான குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் சங்கமயுகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள இலகு முயற்சி செய்யும் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையுடன் இருக்கின்ற ஆத்மா என்ற விழிப்புணர்வுடன் ஆத்மாவான நான் என்ன சொல்பவர்களுக்கும் தமது மனோபாவத்தால் சூழலை உருவாக்கும் ஒத்துழைப்பை வழங்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் இத்தகைய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பும் நினைவும் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் நமஸ்தேயும். வெளிநாட்டை சார்ந்த இரட்டை வெளிநாட்டு மூத்த சகோதரிகளிடம் நீங்கள் அனைவரும் நல்ல முயற்சி செய்துள்ளீர்கள். நீங்கள் குழுக்களை உருவாக்கி கடினமாக உழைத்துள்ளீர்கள். இங்கே சூழல் நன்றாக உள்ளது, ஒன்று கூடலின் சக்தியும் உள்ளது. இந்த முறையில் அனைவரும் மிக நல்ல புத்துணர்ச்சி பெறுகிறார்கள். நீங்கள் அதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். அது நல்லது. நீங்கள் அனைவரும் ஒருவரிலிருந்து மற்றவர் வெகு தொலைவில் வசிக்கின்றீர்கள். அதனால் ஒன்று கூடலின் சக்தியும் மிகவும் நல்லது. இத்தகையதோர் பெரிய குடும்பம் ஒன்று கூடல் உள்ளது. அதனால் ஒவ்வொருவரின் சிறப்பியல்பும் ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் மிக நல்லதோர் திட்டத்தை செய்துள்ளீர்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி. நீங்கள் ஒவ்வொருவரின் நறுமணத்தையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஒன்று கூடுவது நல்லதே. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடிகிறது. அத்துடன் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது. நீங்கள் ஒருவர் மற்றவரின் சிறப்பு இயல்புகளை விரும்புகின்றீர்கள். அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் ஒன்று கூடல் நல்லதாக ஆகின்றது. இது நல்லது. நிலையங்களில் வசிக்கும் சகோதர சகோதரிகள், நாம் அன்பினதும் கருணையினதும் ஒளியை ஏற்றி வைத்திருப்போம். உங்களுக்கு மிக நல்ல எண்ணம் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்காக கருணையான பார்வையை கொண்டிருங்கள். உங்களின் சகப்பாடிகளுக்காக கருணை நிறைந்த பார்வையை கொண்டிருங்கள். அத்துடன் அனைவருக்காகவும் கருணை நிறைந்த பார்வையை கொண்டிருங்கள். கடவுளின் அன்பானது காந்தம் போன்றது. எனவே உங்களிடம் இறை அன்பு என்ற காந்தம் உள்ளது. உங்களால் இறை அன்பு என்ற இந்த காந்தத்தால் எந்த ஓர் ஆத்மாவையும் தந்தைக்கு சொந்தமாக்க முடியும். பாப்தாதா குறிப்பாக தனது இதயபூர்வமான ஆசீர்வாதங்களை நிலையங்களில் வசிக்கும் அனைவருக்கும் வழங்குகின்றார். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பாபாவின் பெயரை உலகில் பெருமைப்படுத்தி உள்ளீர்கள். நீங்கள் பிரம்மா குமாரிகளின் பெயரை ஒவ்வொரு மூலைக்கும் பரவச் செய்துள்ளீர்கள் தானே? எவ்வாறாயினும் பாப்தாதாவிற்கு பிடித்த சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் இரட்டை வெளிநாட்டவர்களாக இருப்பதைப் போல் இரட்டை தொழில்களையும் செய்கிறீர்கள். உங்களில் பெரும்பாலானோர் லௌகீக தொழிலுடன் அலௌகீக பணியையும் செய்கிறீர்கள். பாப்தாதா இதை பார்க்கின்றார். பாப்தாதாவின் தொலைக்காட்சி மிக பெரியது. இங்கே அத்தனை பெரிய தொலைக்காட்சி இல்லை. நீங்கள் எப்படி மிக விரைவாக வகுப்பு எடுக்கின்றீர்கள், எப்படி நின்று கொண்டே காலை உணவை உண்கின்றீர்கள், உங்களின் வேலை ஸ்தலத்திற்கும் உரிய நேரத்திற்கு சென்று அடைகின்றீர்கள். நீங்கள் அற்புதங்களை செய்கின்றீர்கள். இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது பாப்தாதா உங்களுக்கு தொடர்ந்தும் தனது இதயபூர்வமான அன்பை வழங்குகின்றார். மிகவும் நல்லது. நீங்கள் சேவை செய்வதற்கு கருவிகள் ஆகி உள்ளீர்கள். கருவி ஆகியிருப்பதன் பரிசாக தந்தை உங்களுக்கு தொடர்ந்தும் விசேஷமான திருஷ்டி வழங்குகின்றார். நீங்கள் மிக நல்லதோர் லட்சியத்தை வைத்திருந்தீர்கள். நீங்கள் நல்லவர்கள். நீங்கள் நல்லவர்களாகவே இருப்பீர்கள். அத்துடன் மற்றவர்களையும் நல்லவர்கள் ஆக்குவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பொக்கிஷங்கள் அனைத்திற்கும் சிக்கனமான வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி சீரிய முயற்சியாளர் ஆகுவீர்களாக. சாதாரணமான வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் நீங்கள் சிக்கனமாக இல்லாதுவிட்டால் அந்த வீட்டை நன்றாக இயக்க முடியாது. அதேபோல் கருவி குழந்தைகள் சிக்கனமாக இல்லாதுவிட்டால் நிலையமும் நன்றாக இயங்காது.
அவை எல்லைக்கு உட்பட்ட இல்லறங்கள், ஆனால் இதுவோ எல்லையற்ற இல்லறமாகும். எனவே உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், சக்திகள் என்பவற்றை பொறுத்தவரை எவ்வளவற்றை மேலதிகமாக நீங்கள் செலவழித்தீர்கள் என சோதித்து பார்க்க வேண்டும். தமது பொக்கிஷங்களின் சிக்கனமான வரவு செலவு திட்டத்தை செய்து அதற்கு ஏற்ப வாழ்பவர்கள் சீரிய முயற்சியாளர்கள் எனப்படுவார்கள். அவர்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அல்லது இந்த ஞானத்தின் சக்திகள் எதுவுமே வீணாகி போகாது. ஸ்லோகம்: அன்பு பொக்கிஷத்தால் நிரம்பியவராகி அனைவருக்கும் அன்பை கொடுத்து அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மை சக்தி உங்களை பரம பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆக்குகிறது. நீங்கள் தூய்மை சக்தியால் இந்த தூய்மையற்ற உலகையே மாற்றுகின்றீர்கள். விகாரங்களின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை தூய்மை சக்தி குளிர்விக்கிறது. அது ஆத்மாக்களை அவர்களின் பல பிறவிகளின் விகாரங்களின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறது. துவாபர யுகத்தில் இருந்தே இந்த உலகம் தூய்மையின் அடிப்படையிலேயே சிறிதளவு ஆதாரத்தை பெற்று வந்தது. அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு உங்களின் தூய்மை ஒளி கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.